பொதுவாக ஒரு ஆணுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னா அவர் நல்லவர் அப்படிங்கிற பிம்பமும், நல்லவராக இருக்கிறவர் கண்டிப்பாக நல்ல கணவனாக இருப்பார் அப்படிங்கிற பிம்பமும் இருக்குது. ஆனால் நல்லவராக இருக்கிறது வேற, நல்ல கணவனாக இருக்கிறது வேறங்கிறத இந்த சிறுகதை உங்களுக்கு உணர்த்தும். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. தொடர்ந்து 4 வருடங்களாக தகவல் தளம் சேனல் மூலமாக என் கதைகளை பார்த்து கேட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், மகாபாரத கதைகள், திருக்குறள் கதைகள், இலக்கிய கதைகள்னு பலவிதமான கதைகள் தகவல் தளத்தில் ஒளி வடிவத்தில் வரும். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சிறுகதைகள், குறுங்கதைகள் மற்றும் நெடுங்கதைகள் ஆடியோ டிராமா வடிவத்தில் வரப்போகுது. உங்களை நம்பி ஆரம்பித்த இந்த சேனலுக்கும் உங்கள் ஆதரவை கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட முதல் கதையை கேட்கலாம். இந்த சிறுகதை இலக்கிய சிந்தனையின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்று தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின் கீழ் இருப்பதால் கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸிற்கு உட்பட்டது. இது திருவாரூர் சரவணன் அவர்கள் எழுதிய தேன்மொழியாள். வெளியூர் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சேல்ஸ் வவுச்சர்களை கம்ப்யூட்டர் மூலமாக தேன்மொழி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போது தொலைபேசியில் பேசிட்டு வந்த கணக்கு பிள்ளை, தேன்மொழி, உங்கள் அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். மேசை மேலே இருந்த ஒலிவாங்கியை எடுத்து காதுக கொடுத்தவ, என்னம்மா அவசரம்? மாப்பிள்ளை தம்பி வந்திருக்குடி, ஏதோ முக்கியமான விஷயமாமா, ஆபீஸ்ல சொல்லிட்டு உடனே வா. இன்னும் 1 மணி நேரம்தான் இருக்கு. முக்கியமான சில பில்லை அனுப்பியே ஆகணும். முடிஞ்சதும் நூலகத்துக்கு போகாமல் நேராக வீட்டுக்கே வந்துடுறேன். அவருக்கு வேற ஏதாவது அவசர வேலை இருந்தா முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே வர சொல்லு. முக்கியமா பேசணும்னு வந்து உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட எப்படி அப்படின்னு இழுத்தா பானுமதி. சரிம்மா, நான் 1 மணி நேரத்தில் எப்பவும் போல வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை எதிர்பார்க்காம ஃபோனை வச்சுட்டா தேன்மொழி. தலையை தொங்க போட்டுக்கிட்டே பானுமதி வீட்டுக்குள்ளே போனா. அப்போ தனிகாச்சலம் அவங்கள பார்த்து, என்ன பானு, நான் ஃபோன்ல பேசினா அவ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வந்துடுவேன்னு நீ போன, இப்ப என்ன உடனே வந்துடுறேன்னு சொன்னாள் அவன் பொண்ணு அப்படின்னு கிண்டலா கேட்டாரு. உங்க பொண்ணாச்சே, என்னைக்கு சொன்ன பேச்ச கேட்டா? தம்பி, நீங்க தப்பா நினைக்காதீங்க, ஆஃபீஸ்ல ஏதோ முக்கிய வேலையாம், அதனால எப்பவும் போல 6 மணிக்கு கிளம்பி வரேன்னு சொல்லிட்டா. உங்களுக்கு வேற ஏதோ முக்கியமான வேலை இருந்தா போயிட்டு வந்துடுங்களேன். இல்லை அத்தை, 1 மணி நேரம் தானே, டிவி பார்த்துட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரியாது. இதை கேட்டதும் தனிகாச்சலம் டிவியை ஆன் பண்ணாரு. என்னம்மாமா, இன்னும் நீங்கள் கலர் டிவி வாங்கலையா? முதல் காரணம் பொருளாதாரம், நம்ம கிட்ட அவ்வளவா வசதி இல்லை. 2வது, இது கண்ணுக்கு அவ்வளவா கெடுதல் இல்லைங்க. சரிங்க மாமா. தேன்மொழி ஆஃபீஸில் லீவு போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா? அப்படியெல்லாம் கிடையாது. அவ எப்பவுமே ரொம்ப அவசியமா இருந்தா தான் பெர்மிஷன் போடவோ லீவ் கேட்கவோ செய்வா. அதுக்குன்னு நீங்க அவசியம் இல்லைட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. இவரு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க எப்ப செஞ்ச புண்ணியமோ நீங்க எங்க குடும்பத்துக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் நெளிஞ்சுக்கிட்டே சண்முக பாண்டியன் டிவி பார்க்க ஆரம்பிச்சான். கடந்த 3 மாசத்துல தரகர் மூலமா 8 பேர் வந்து தேன்மொழியை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. கடைசியா வந்தவன் தான் சண்முக பாண்டியன். எல்லாம் வழக்கம் போல தான் நடந்தது. தேன்மொழியை பார்த்த உடனேயே பிடிச்சு போச்சுன்னு சொல்லி அம்மா பிள்ளைய தலையை குனிஞ்சு உட்காந்துக்கிட்டான். அவளுடைய நிறத்துக்கும் அழகுக்கும் ஆசைப்படாதவங்க யாராவது இருக்க முடியுமா என்ன? அவங்க அம்மா போட்ட பட்டியலில் 2 வீலரை தவிர வேற எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு தனிகாச்சலம் நினைச்சாரு. ஆனா அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கல. அதெல்லாம் முடியாதுங்க, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி 1 வாரத்துக்குள்ள தரகர்கிட்ட சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா கிளம்பிட்டா. சண்முக பாண்டியனும் எந்த பதிலும் பேசாம அம்மா பின்னாடியே போயிட்டான். பையனை பார்த்தா நல்லவனாத்தான் தெரியறான். தல தீபாவளிக்கு வேணா வண்டி வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிடலாமா? அப்பா, நீங்க என்ன சொந்த தொழிலா செய்றீங்க? மற்ற விஷயத்துக்கு வாங்க போற கடனை முடிக்கவே 2 வருஷத்துக்கு மேல ஆகும். அது வரைக்கும் வேற பெரிய செலவு எதுவும் வராம இருக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம செய்யறோம்னு சொன்னதை செய்ய முடியாம போச்சுன்னா
ஒவ்வொரு நாளும் என்னால் இம்சப்பட முடியாது. எனக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதே பிடிக்கலன்னாலும் உங்கள் 2 பேர்த்துடைய சந்தோஷத்துக்காகத்தான் நான் எதுவும் சொல்லலை. அதனால் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரியான இடமா பார்ப்போம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டா தேன்மொழி. அதனால் இந்த சம்பந்தமும் விட்டு போச்சு. இது எல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் இப்போ சண்முக பாண்டியன் மறுபடியும் தேன்மொழியை பார்க்க வந்திருக்கான். எங்கள் வசதிக்கு இந்த இடம் ஒத்து வராதுன்னு சொல்லி அனுப்பியாச்சே, அப்புறம் ஏன் இவர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற யோசனையிலேயே தேன்மொழி வீட்டுக்குள்ளே வந்தா. வாங்க, ஒரே நிமிஷம் முகம் கழுவிட்டு வந்துடுறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்லை பக்கம் போனான். அவள் முகம் கழுவிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து நின்ன பானுமதியை பார்த்து, என்னம்மா காஃபி போட்டு கொடுத்தியா? அதெல்லாம் ஆச்சு. இப்போ 50,000 ரூபா கொண்டு வந்திருக்காரு. அதை வச்சு வண்டி வாங்கி கொடுத்துட்டு நாம செஞ்ச மாதிரி காட்டிக்க சொல்றாரு. இந்த காலத்துல இப்படி ஒரு வரன் கிடைக்குமா? நான் சம்மதம்னு சொல்றதுக்குள்ள உங்க அப்பா நடுவுல பூந்து குழப்பிட்டாரு. ஏன் பொண்ணு சம்மதம் சொன்னாதான் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. நீ ஏதாவது உளறி வைக்காத. இப்படி ஒரு மாப்பிள்ளை இந்த ஜென்மத்துக்கும் கிடைக்காது. சரிம்மா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பா கூடத்துக்கு வந்து உட்கார்ந்தா. பானுமதிக்கு எரிச்சலா இருந்தது. கொஞ்ச நேரம் நின்னு பேசினாதான் என்ன? மாப்பிள்ளைக்கு நேரா வந்து உட்கார்றா. எல்லாம் இவர் கொடுக்கற இடம் அப்படின்னு தனிகாய்ச்சலத்து மேல கோவமா வந்தது அவளுக்கு. இப்போ விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு தேன்மொழி கேட்டதும் அவளை நேரா பார்த்து பேசுறதுக்கு சண்முக பாண்டியன் தடுமாறினான். உங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலையா அவங்ககிட்ட? அம்மா சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு 50,000 ரூபா கொண்டாந்துருக்கேன். என்னோடய சேவிங்ஸ்லேருந்து எடுத்தது தான். இதை வேணா வச்சு கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிருங்களேன். என்னால் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது. அதே சமயம் எங்கள் அம்மா மனசும் நோகக்கூடாது. இவ என்ன சொல்ல போறாளோ அப்படிங்கிற தவிப்பு அவன் முகத்துல நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு புன்முறுவலோட தேன்மொழி சொன்னான், தயவு பண்ணி நீங்கள் மன்னிக்கணும், இந்த பணத்தை நாங்கள் வாங்கிக்க மாட்டோம். நீங்கள் வேற இடத்துல பொண்ணு பாருங்க, எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கையை கும்பிட்டா. பானுமதிக்கும் சண்முக பாண்டியனுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் இதை தனிகாய்ச்சலாம் எதிர்பார்த்தது தான். ஏண்டி உனக்கு புத்தி இப்படி போகுது? நம்ம வீக தேடி இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறவங்கள மதிக்க மாட்டியா அப்படின்னு சீருனா பானுமதி. சார், நான் வீடு தேடி வர்றவங்கள மட்டும் இல்லை, எல்லாரையுமே மதிக்கிறேன். அதனால தான் இவ்வளவு பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சண்முக பாண்டியனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சரிங்க, தயவு செஞ்சு என்ன காரணம்னாலும் சொல்கிறீங்களா? இல்லை சார், விளக்கமாக சொன்னால் உங்கள் மனசு வேதனைப்படலாம். பரவாயில்லைங்க, நீங்களே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் வேதனைப்பட்டு என்ன ஆக போகுது? சார், உங்கள் அம்மா கிட்ட பேசி வரதட்சணை வேண்டான்னு சம்மதிக்க வச்சிருக்கலாம். ஆனால் இத்தனை வருஷம் வளர்த்தவங்களை விட ஒரு நாள் பார்த்த என் மேலே உள்ள விருப்பம் உங்களுக்கு முக்கியமாயிடுச்சு. அதனால தான் உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை கொடுத்து எங்களை செலவு செய்ய சொல்கிறீங்க. நாளைக்கு இந்த விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா ஏன் கதி அப்படின்னு நிறுத்தி அவன் முகத்தையே பார்த்தா. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம தனி கொடுத்துன்னு போயிடலாம். எனக்காக உங்கள் பெத்தவங்களே தூக்கி எறிய தயாராகிட்ட உங்களுக்கு நாளைக்கு வேற ஒரு காரணத்துக்காக என்னையும் தூக்கி எறிய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அம்மாவாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறவர் தான் கணவராக வரணும்னு ஆசைப்படுறேன். பிரச்சனையை தீக்காம ஒதுங்கி போகிறவங்கள நம்பி எதுவுமே செய்ய முடியாது. நானும் பிற்காலத்தில் ஒரு சில தவறுகள் செய்யலாம், சில நேரம் கோபப்படலாம். அது எனக்கு புரியாத நேரத்தில் அதை சுட்டி காட்டி அரவணைக்கிற புருஷன்தான் வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லாமே தப்புன்னு கொடுமைப்படுத்துகிறவரும் ஆபத்து, எல்லாத்துக்கும் அடங்கி போகிறவரும் ஆபத்து அப்படின்னு படபடன்னு பேசி முடித்த தேன்மொழியோட முகத்தில் புன்னகை மட்டும் மாறவே இல்லை. அழகில் மட்டும் இல்லை, குணத்திலையும் தேவதையான இவளுக்கு ஏற்ற கணவன் தான் இல்லைங்கிறத உணர்ந்துட்ட சண்முக பாண்டியன் மௌனமாக அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். இங்கே சண்முக பாண்டியன் நல்லவன் தான். ஆனால் ஒரு நல்ல கணவனாக இருக்கிறதுக்கு நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாதுங்கிறத தேன்மொழியோடைய வார்த்தையிலேயே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது போன்ற மற்றும் ஒரு சிறுகதையை உங்கள் செவிகளுக்கு கொடுக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.